நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். வங்கக்கடலில் புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 24ஆம் தேதி உருவாக இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறாங்க. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் என்ன விதமான தாக்கம் இருக்க போகிறது? சமீபத்தில் தான் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி 2 தினங்களுக்கு மேல் தமிழகம் முழுவதுமே பரவலாக கனமுதல் மிக கனமழை கொடுத்தது. இதனைத் தொடர்ந்து உருவாக போற இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி எங்கு எப்போது கரையை கடக்கும், என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்க போகிறது, எவ்வளவு மழை பொழிவு இருக்க போகிறது என்பது தொடர்பாகத்தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி எங்கே உருவாக போகுது அப்படின்றத வரைகலை மூலம் உங்களுக்காக விளக்க காத்திருக்கிறோம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிதாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 24ஆம் தேதி உருவாகும் என்று சொல்லப்படுகிறது. இது வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து விஜயவாடா, ஆந்திர பிரதேசம் விஜயவாடா பகுதியில் கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இதனால் தமிழகத்திற்கு ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது என்பதைத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருப்பதன் காரணமாக வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து விஜயவாடா பகுதியில் போகுது. இது இலங்கைக்கு மிக அருகில் இந்த பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது என்று நாம் எடுத்துக்கொண்டால்தான் அது தமிழகத்தை நோக்கியோ சென்னை நோக்கியோ வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அதனால் ஒரு பெரிய அளவில் மழை பொழியும், அதிக கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு என்று ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் எல்லாம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கூற்றுப்படி நம்மால் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இது சற்று தொலைவில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகுவதன் காரணமாக தமிழ்நாட்டை ஒட்டி வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. இது வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து விஜயவாடா பகுதியில் போய் விசாகப்பட்டினம் விஜயவாடா பகுதியில் ஆந்திர பிரதேசம் கடலோர மாவட்ட பகுதிகளில் போய் கரையை கடப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறாங்க. இப்போ 24ஆம் தேதி உருவாகும். தமிழக கடலோர பகுதிக்கு அருகிலேயோ அல்லது ஆந்திர கடலோர பகுதிக்கு அருகிலேயோ நிலப்பரப்பு பகுதிக்கு அருகில் எப்போது வரும் என்ற ஒரு கேள்வி இருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் 2-3 தினங்கள் எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 25, 26, 27ஆம் தேதிகளில் தான் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருமாறி தொடர்ந்து வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து கடற்கரையை ஒட்டி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த சமயங்களில் தான் அந்த வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் ஒரு அதிக கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் இதுவரை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 5 தினங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த விதமான ரெட் எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து கிடைக்கப்பெறவில்லை. வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை நம்ம பார்த்துட்டோம். இதே வேளையில் அரபிக்கடல் பகுதியிலையும் ஒரு டிப்ரெஷன் உருவாகி தொடர்ந்து அது வடமேற்கு திசையில் நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறாங்க. இது 2 தினங்களுக்கு முன்பாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அரபிக்கடலில் உருவாகி இருந்த இது மற்ற நாடுகளுக்கு அபுதாபி, ஓமன் போன்ற கடலோர பகுதிக்கு செல்லும் என கணிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதனுடைய திசையில் சற்று மாறுபாடு ஏற்பட்டு இது இந்திய கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய நிலப்பரப்பை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறாங்க. ஆனால் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக எந்த விதமான தாக்கமும் தமிழ்நாட்டிற்கு இருக்க போவதில்லை. கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் மூலமாகத்தான் தமிழ்நாட்டின் அந்த வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். 23ஆம் தேதி இன்றைய தினம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக 24ஆம் தேதி தான் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. இது தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம். இருந்தாலும் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், ஈரோடு, நீலகிரி, கோவை அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்
வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களுக்கு உட்புற பகுதிகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளெல்லாம் நாளைய தினம் உருவாகக்கூடிய அந்த தினத்தன்று ஒரு பெரிய அளவில் மழை இருக்காது. ஒரு மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது. மற்ற ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் கனமழை இருக்கும் என சொல்லப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக 25ஆம் தேதி அதே போல்தான் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த 25ஆம் தேதி என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மெல்ல மெல்ல நிலப்பரப்பை நோக்கி நகர்ந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் காரணமாக இந்த வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் சற்று நல்ல மழைக்கு எதிர்பார்க்கலாம். திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், சென்னை ஆகிய பகுதிகளிலெல்லாம் 26ஆம் தேதி கனமுதல் மிக கனமழை பெய்யும் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 27ஆம் தேதி சற்று நிலப்பரப்பிற்கு மிக அருகாமையில் வந்துவிடும். விஜயவாடா அந்த ஆந்திர நிலப்பரப்பை நோக்கி நகர்ந்து சென்று விடுவதன் காரணமாக வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களான சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் மட்டும்தான் ஒரு நல்ல மழைக்கு எதிர்பார்க்கலாம். மற்ற தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில் ஒரு மிதமான மழைக்கு மட்டுமே, அந்த வடகிழக்கு பருவமழை எப்படி ஒரு மிதமான மழை பொழிவை கொடுக்குமோ அதே அளவிற்கான ஒரு மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக இன்றிலிருந்து 28ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள், அது மட்டுமல்ல இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய நீலகிரி, கோவை, தேனி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளெல்லாம் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறாங்க. இந்த புதிதாக உருவாகக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் மழைக்கான பாதிப்பு இருக்காது. கன முதல் மிக கனமழை மட்டுமே இருக்கும். சிவப்பு நிற எச்சரிக்கை அளவிற்கான அந்த 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சம் இருக்காது. நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிகப்படியான மழை பொழிவு இருக்கும். இதன் காரணமாக ஏரிகள், குளங்கள் எல்லாம் நிறைந்து வழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிறைய அணைகள் எல்லாம் ஏற்கனவே இந்த 2 தினங்களுக்கு முன்பாக பெய்த கனமழையின் காரணமாக நிரம்பிவிட்டன. இனி வரக்கூடிய இந்த மழையின் காரணமாக அந்த அணைகள் எல்லாம் நிரம்பி அதிகப்படியான நீர் திறந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த சென்னை போன்ற பெரிய நகரங்களில் வெள்ளப்பெருக்கை ஏற்படக்கூடிய ஒரு பெரிய மழை இருக்காது என்பதுதான் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்குகிறது.